சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த உயர்நிலை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன் உயர்நிலை கண்காணிப்பு குழு கூட்டம் தற்போது முதலமைச்சர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அமைச்சர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். பாலவேல், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில சென்னை தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மாநில கண்காணிப்பு குழு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினுடைய மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, அனைத்து கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர், உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குனர், துறையினுடைய செயலாளர்கள், அரசு உயர் அலுவலர்கள், அலுவல்சார் உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி சமூக நீரோட்டத்தில் ஒருங்கிணைக்கும் விதமாக கல்வி, திறன் மேம்பாடு, வீட்டு வசதி, உட்கட்டமைப்பு போன்றவைக்காக தனித்துவமான திட்டங்களை வகுத்தும் செயல்படுத்தியும் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் சமூக நீதியை நிலைநாட்டும் அரசாக முழுமையான அர்ப்பணிப்புடன் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு உடனடியாக திருத்தி அமைக்கப்பட்டு 19/8/2021, 12/4/2022, 11/4/2023 ஆகிய நாட்களில் 3 கூட்டங்கள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து தற்போது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சார்ந்த 7 புதிய நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களை கொண்டு இக்குழு திருத்தி அமைக்கப்பட்டு இன்று நடைபெறும் மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்திற்கு தலைமையேற்பதில் நான் மிகுந்த பெருமிதம் அடைகிறேன். இந்த நேரத்தில் மாற்றத்தை நோக்கி நாம் எடுத்துள்ள சில முன்னெடுப்புகளை உங்களிடம் பகிர விரும்புகிறேன். நாம் இன்று மதிப்போடும் சுயமரியாதையோடும் உரிமைகளோடும் இருக்கிறோம் என்றால் அதற்கு தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் தான் காரணம். அவர்களது பிறந்த நாளை முறையே சமூக நீதி நாளாகவும் சமத்துவ நாளாகவும் நாம் கொண்டாடி வருகிறோம். வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்திட ஜனவரி 24 முதல் 30 வரை மனிதநேய வார விழா, சமத்துவத்தை நிலைநாட்டும் விதமாக ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 மற்றும் அக்டோபர் 2 மற்றும் வேறு முக்கிய உள்ளூர் விடுமுறை நாட்களிலும் சமபந்தி விருந்து, சமத்துவம் காண்போம் என்ற தலைப்பில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த 40 லட்சம் ரூபாய் செலவில் 983 நபர்களுக்கு பயிற்சி, சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கம் மற்றும் சமூக ஒற்றுமையை கடைபிடிக்கும் கிராமங்களை ஊக்குவிக்கும் வகையில் 10 கிராமங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் ரூபாய் வீதம், கடந்த 4 ஆண்டுகளில் 259 கிராமங்களுக்கு 25 கோடியே 90 லட்சம் ரூபாய் நிதி. மாநிலம் முழுவதிலும் இந்த 4 ஆண்டுகளில் சமூக நீதி மற்றும் சமத்துவ சிந்தனைகள் குறித்து 6977 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். இதில் கடந்த ஆண்டு மட்டும் 3794 விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன.
ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் திறனை மேம்படுத்தவும் பல்வேறு வகையான சமூக விளக்குகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பயிற்சிகளை வழங்கவும் மற்றும் தரவுகள் சேகரிக்கவும் 1,59,00,000 அரசு மானியத்துடன் சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்கான மையம் ஒன்று சென்னை சமூக பணி கல்லூரியில் நிறுவப்பட்டு அந்த மையம் விளிம்பில் உள்ள பழங்குடியினர் மக்களை பற்றிய ஆய்வுகள், ஆவணப்படங்கள், விழிப்புணர்வு கூட்டங்கள் போன்ற நிகழ்ச்சிகள் மற்றும் செயல்களை செய்து வருகிறது. அரசு மேற்கொண்டு வரும் விழிப்புணர்வு நடவடிக்கை காரணமாக சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகள் 6 விழுக்காடு குறைந்துள்ளது. வன்கொடுமைக்கு ஆளாகும் பகுதிகள் 2021 445 இருந்து 2024 368க்கு குறைக்கப்பட்டுள்ளது. இது 19 விழுக்காடு குறைவாகும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தொண்டு செய்வோருக்கு ஆண்டுதோறும் திருவள்ளூர் நாளன்று டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. 2022-23 ஆண்டு முதல் பரிசு தொகை ரூபாய் 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு அதற்கான காசோலையும் 1 சவரன் மதிப்பிலான தங்கப்பதக்கமும் வழங்கப்படுகிறது. 2024 ஆண்டிற்கான டாக்டர் அம்பேத்கர் விருது முனைவர் து. ரவிக்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழக்கின் தன்மைக்கேற்றவாறு வழங்கப்படும் தீருதவி தொகை 8 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக மாநில அரசு நிதியிலிருந்து கடந்த 2022 ஆண்டு முதல் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சார்ந்த 421 பேர்களுக்கு வேலைவாய்ப்புகளும் 649 பேர்களுக்கு ஓய்வூதியமும் வழங்கப்பட்டுள்ளன. தீருதவி தொகையாக 207,26,00,000 ரூபாய் 17,098 நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் ஒரு புதிய முயற்சியாக வன்கொடுமைகள் குறித்த புகாரினை தெரிவித்தல், வழக்கு பதிவு செய்ய உதவுதல், வழக்கின் தற்போதைய நிலையினை அறிதல், தீருதவிகள் வழங்குதல் மற்றும் சட்ட ஆலோசனை வழங்குவதற்கு தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய உதவி மையம் துவக்கப்பட்டு தற்போது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் அவர்களது சட்டபூர்வமான உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் தன்னாட்சி அதிகாரத்துடன் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியின் தலைமையில் செயல்படுகிறது. இதுவரை இந்த ஆணையத்திற்கு வரப்பெற்ற 5191 மனுக்களில் 4038 வழக்குகள் முடிக்கப்பட்டுள்ளன. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கென அவர்களது மக்கள் தொகை சதவீதத்திற்கேற்ப வழங்கப்படும் நிதியை முழுவதுமாக பயன்படுத்துவதை உறுதி செய்திட தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் சட்டம் 2024